ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் திரை. விஜய் டிவியில் பிக் பாஸ் தமிழ் சீசன் 8 நிகழ்ச்சி வரும் அக்டோபர் 6ஆம் தேதி ஒளிபரப்பாக இருக்கு அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. இதுல வித்தியாசமாக இந்த முறை நிகழ்ச்சியில சில ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இருப்பதாகவும் தகவல்கள் கசிஞ்சிட்டு இருக்குங்க. அதாவது பழைய போட்டியாளர்களையும் நிகழ்ச்சியில கலந்து கொள்ள அழைக்கப்பட்டு இருக்குதான். பிக் பாஸ் தமிழ் சீசன் 8 நிகழ்ச்சி புதிய வார்த்தைகளோட தான் தொடங்க போகுது. அதாவது ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசு அப்படின்னு விஜய் சேதுபதி இந்த நிகழ்ச்சியில தொகுப்பாளராக அறிமுகமாகி இருக்கிறாரு. இதற்கு முன்னாடி கமல்ஹாசன் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் போது ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேள்விகளை எழுப்புவாரு. ஆனா இப்போ விஜய் சேதுபதி புதிய டயலாக யூஸ் பண்றாரு. அதே நேரத்துல இந்த சீசன்ல பல புதிய டாஸ்க்களும் தொடங்க இருப்பதாக கூறப்படுது. நிகழ்ச்சி தொடங்குவதற்கு முன்பே ரசிகர்கள் யாருமே எதிர்பார்க்காத ஒரு நிகழ்ச்சி நடக்க இருக்குதான். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுவரைக்கும் முதல் சீசன்ல இருந்து கடந்த சீசன் வரை பிக் பாஸ்ல கலந்து கொண்ட எல்லா போட்டியாளர்கள் ஒரு புறமும், பிக் பாஸ் நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்து வரும் ரசிகர்கள் ஒரு புறமும் இருக்க, அந்த ரசிகர்கள் போட்டியாளர்களிடம் தங்களுடைய சந்தேகங்களை எல்லாம் கேட்கும் வகையில் ஒரு விவாத நிகழ்ச்சியை ஒளிபரப்ப விஜய் டிவி இப்ப திட்டமிட்டு இருக்காங்களாம். அண்ட் மோர் ஓவர் பார்த்தீங்கன்னா, கமல்ஹாசனுக்கு பதிலாக விஜய் சேதுபதி களமிறங்கி இருக்கும் நிலையில அதை மக்களை ஏற்றுக்கொள்ள வைக்க வேண்டும் என்பதற்காக புதியதாக இந்த பிளான் போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. முதல் சீசன்ல இருந்து பல போட்டியாளர்கள் மீது பார்த்தீங்கன்னா ரசிகர்களுக்கு தங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கோபங்கள் மற்றும் மகிழ்ச்சிகளை இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் பெரிய அளவில் பிரபலத்தை ஏற்படுத்தும் இந்த நிகழ்ச்சிக்கு அப்படின்னும் கருதுறாங்க. பொதுவாக பிக் பாஸ் நிகழ்ச்சி தொடங்கும் நாள் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போட்டியாளராக கமல்ஹாசன் அழைச்சு அறிமுகப்படுத்துவார். அப்போ அவர்களுடைய குடும்பத்தினர்களும் போட்டியாளர்களும் நாங்க உங்களுக்கு பெரிய ஃபேன், எங்க வீட்டுல தாத்தாவுக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும், பாட்டிக்கும் உங்களை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நீண்ட வசனத்தை பேசிட்டு இருப்பாங்க. அதுக்கெல்லாம் கமல்ஹாசன் அப்படியா இது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருப்பாரு. அது மாதிரியான காட்சிகள் இந்த சீசன்ல இருக்காதா? அதுக்காகத்தான் இந்த மாற்று ஏற்பாடாங்கிற கேள்விகள் எழுந்து வருது. அப்படி பார்க்கும்போது கடந்த சீசன்ல ரெட் கார்டு வாங்கிட்டு வெளியே போன பிரதீப் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்வாரா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளும் எழுந்துகிட்டு இருக்கு. அது போக பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே சரவணன் பிக் பாஸ் நிகழ்ச்சியில கலந்துகிட்ட போது அவர் தான் கல்லூரி படிக்கும்போது பஸ்ஸுக்குள்ள செய்த செயலை பேசியது தவறு அப்படின்னு அவரை வெளியே அனுப்பி வச்சுட்டாங்க. ஆனா அவர் கடந்த சீசன்ல தான் நடிக்கும் சீரியல் ப்ரமோஷனுக்காக பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு வந்திருந்தாரு. அது போல இந்த முறை விஜய் டிவியின் ப்ரமோஷனுக்காக பிரதீப்பை பயன்படுத்தி கொள்ள போறாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா இப்போ கேள்விகளாகவும் விவாதங்களாகவும் எழுந்திருக்கு. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம தமிழ் திரை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.